ஜீரோவா சைபரா முட்டையா? இப்போ ஒன்றுக்கும் குறைந்த முட்டை போட்டு ஒரு எண் எழுதியிருக்கிறோம் அல்லவா? அதை எழுதுற போது ஆங்கிலத்திலே அவங்க ஜீரோ என்று சொல்லுகிறார்கள், சைபர் என்று சொல்லுகிறார்கள். ஒன்றுமில்லை என்பதை குறிப்பதற்குரிய அடையாளமாக அதை நாம் தான் கண்டுபிடித்தோம். ஒன்றுமில்லை என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை, இந்தியர்கள் தான் கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார்கள். அந்த இந்தியன் இன்வென்ட்ஸ் நத்திங் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒன்றுமில்லை என்பதற்கு அடையாளமாகிய அந்த வட்டத்தை குறித்தது நாம் தான். ஆனால் அதுக்கு என்ன பெயர் என்பது இப்போதும் சொல்லும் போது போன் நம்பர் சொன்னா நம்ம 9 முட்டை அல்லது 9048 யாருமே அதை சரியான சொல்வதில்லை. எழுதும் போது மட்டும் சில பேர் சுழியம் என்று சொல்லுகிறார்கள். ஜீரோவை சுழியம் சுழியம் என்று சொல்வதை விட அதை சுழி என்று சொல்வதே சரி. அப்படி சுழிச்சு விடுவது சுழி. இப்ப பிள்ளையார் சுழி போடுங்க, அப்படி சுழிச்சு போடுறோம்ல, அப்ப ஒரு சுழி சுழித்தால் ஒரு எண் வந்துவிடும். அது சுழிதான தவிர அதுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 2 3 என்பதை போல சுழி 1 2 3 4 என்று சொல்லலாம். சுழி 1 2 3 3 சுழி போட்டால் 30, 4 சுழி போட்டால் 40. சுழியம் என்று சொல்ல வேண்டியவில்லை. 4 சுழி 5 சுழி 7 சுழி 8 சுழி அப்படி சொல்லலாம். அப்ப சுழி என்பது முட்டை போடுவது. இதுக்கு சாதாரண எடுத்துக்காட்டு, இந்த ந எழுதுறோம் இல்லையா, ந எழுதும் போது ரன்னகரம் ராவின் இனமாகிய ந எழுதினால் 2 சுழி போடுவோதில்லை. டாவின் இனமாகிய ந எழுதினால் 3 சுழி எழுதுவோம். அப்போ அங்க முட்டை தானே வருது. அங்கே போடுகிற அந்த முட்டையை ஒரு சுழி சுழிச்சுக்கோ, ஒரு சுழி 2 சுழி 3 சுழி, ஒரு சுழி 2 சுழி. அப்போ அங்கே சுழி என்றால் அந்த வடிவத்தை, வட்ட வடிவத்தை சுழி என்று சொல்லுவது மிக சால சிறப்பு. அதே போல ஜீரோ சைபர் என்பதை சுழியம் என்று சொல்லுவதை விட சுழி என்று சொன்னாலே சால பொருத்தமாக இருக்கும்.